அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வந்துருச்சு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததை தாண்டி இந்தியாவிலேயே ஒரு கட்சி தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைஞ்சு, அந்த வளர்ச்சி சொந்த உழைப்பில் வந்த ஒரு கட்சி ஒன்று இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கிட்டத்தட்ட அண்ணன் சீமானவர்களுடைய நாம் தமிழர் கட்சி சின்னத்தை அங்கீகாரமாக நிரந்தர சின்னத்தை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறுது. இப்போது நமக்கு சின்ன 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம விவசாய சின்னம் ஏற்கனவே இருக்குது. இன்னொன்று நமக்கு மைக்கு சின்னத்தை இப்போ நம்ம போட்டியிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 36 லட்சம் வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுக்குது. அப்போ நமக்கான சின்னங்கள் என்ன அப்படின்ற கேள்வி தான் இப்போ இணையதளத்தில் அதிகமாக எழுந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றா இந்த காணொளி முழுக்கவே இருக்க போகுது. முதல்ல அந்த காணொலி தொடங்குறதுக்கு முன்னே கொட்டி ஒரு பெரிய மன்னிப்பு ஒன்று கேட்டுக்கிறேன். எதற்காண்டி மன்னிப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வீடியோ நம்ம முதலே போட்டுருக்கணும். ஏன்னா நம்ம தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு இப்போ 2 நாள் கழிச்சு அந்த காணொலியே வருது. ரொம்ப எதிர்பார்த்த ஒரு காணொலி. எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன காரணம்னா, எல்லாரும் சந்தோஷத்தில் அவங்களோட மகிழ்ச்சி பேசிட்டாங்க. ஆனால் சட திரும்ப நிர்மாண கார்த்தி நண்பர் தென்னக விஷ்ணு, அப்போ ஹிம்மலர் அண்ணன், நம்மளுடைய அரசு வெட்டி பேச்சு, பாய்மொழி குருமுருகன் எல்லாரும் பேசிட்டாங்க. சொல்லாமல் யூடியூப்பே தான் பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம தாமதமாக போட்டிருக்கோம். என்ன காரணம், சின்ன வேலைன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். தனிப்பட்ட முறையில் இந்த தேர்தல் ரிசல்ட் வந்த உடனேயே நைட்டு தூக்கமே நமக்கு கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், சாதாரண சந்தோஷம் கிடையாது. வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும். இந்த மகிழ்ச்சி மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இரவுலாம் தூக்கம் வராமல் இருந்துக்கிட்டு இருந்தோம். அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி மைக்கு சின்னம் 8% மேலே வாக்கு வாங்கிருச்சு. நம்ம கிட்டத்தட்ட 40 வேட்பாளர் தோல்வி. ஒரு கட்சியில் பாருங்கள், 40 வேட்பாளர் தோல்வி. ஆனால் நம்ம தான் சந்தோஷமாக இருக்கிறோம். அப்படி நமக்கான அடித்தளத்தை நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. என்ஐஏ ரைடு, சின்ன முடக்கம், புதிய சின்னம், 40 வேட்பாளர்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 வேட்பாளர்கள் தாண்டி மீதி இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களுக்கும் புதிய முகங்கள். அதுவும் குறிப்பாக மருத்துவர்கள், கற்றவர்கள் எல்லாரும் தான் தேர்தலில் போட்டி போடுறாங்க. எல்லா எதிர்ப்புகளும் தாண்டி நாம் தமிழர் கட்சி 40 தொகுதிகளிலும் தன்னிச்சையாக திரும்பியும் 20 தொகுதி பெண்கள், 20 தொகுதி ஆண்கள் என்று தனித்து களமாடுறதுக்கு தயாராக இருந்துச்சு. அப்போ எல்லாருமே பேசினாங்க. இவங்க பேசினவங்களுக்கு நம்ம கண்டென்ட் ரெடியாக இருக்க, நாளைக்கு வீடியோ வருவோம். அந்த யூடியூப் போர்ட்டர்ஸு, அப்புறம் இந்த மில்டனு, அப்புறம் சவுக்கு சங்கரு, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க நமக்கு நாளைக்கு கடைசி அடிப்போம். இப்படி நமக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. சின்ன முடக்கிட்டாங்க, இவங்க பெரிதளவு வாக்கு வாங்க மாட்டாங்க, என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம், நாம் தமிழர் கட்சி இந்த முறை பெரிய சரிவை சந்திக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் தேர்தல் முடிவு கொஞ்சம் நேரத்தில் பேய்கிட்டு இருக்கும்போது கூட கிட்டத்தட்ட நான் தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம், நல்லா தெரியும். 2 மணி வரைக்கும் கூட பெரிதளவில் வாக்கு நமக்கு இல்லை. அதாவது 50,000 வாக்குகள் குறிப்பிட்ட தொகுதிகளில் பேய்கிட்டு இருக்குது. குறிப்பிட்ட சொல்லப்போனால் திருநெல்வேலி, தென்காசி, அப்புறம் தூத்துக்குடி, இது 2மே கொஞ்சம் அதிகமாக பேய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த 4 மணிக்கு பிறகு தான் பெரிய சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த 4 மணிக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1 லட்சம் வாக்காக முதலாக அக்கா சிவகங்கை சார்ந்த அக்கா எழிலரசி அவர்கள் வாங்குகிறாங்க. அதுக்கு பிறகு தூத்துக்குடியை சார்ந்த ரஜிலா, அந்த அக்கா சகோதரி அவங்க வாங்குகிறாங்க. அப்புறம் அண்ணன் இசைமதி அண்ணன் வாங்குகிறாங்க. இப்படி ஒரு 3-4 பேர் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி, அப்புறம் நம்ம திருச்சி, புதுச்சேரி, இந்த பகுதிகள் முழுக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 3ஆம் இடத்துல தொடர்ச்சியாக தக்க வச்சு போய்கிட்டு. அதுவும் குறிப்பாக திருநெல்வேலியை சொல்லியே ஆகணும். ஆனால் திருநெல்வேலிங்கிறது திமுக அதிமுகவுடைய கோட்டை. அப்போ அந்த இடத்துல நம்ம தொடர்ச்சியாக 3ஆவது இடத்துக்கு நம்ம டஃப் கொடுத்து போய்கிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி. நம்ம பிஜேபி 2 இடத்துக்கு போயிருக்குன்னு சொல்லி பேசலாம். பிஜேபி அங்கே போகலைங்க. அங்கே நைனா நகேந்திரன் என்ற தனிப்பட்ட ஒருத்தருடைய செல்வாக்கு அங்கே அவர் நாளை சுயேட்சைன்னா கூட டஃப் கொடுப்பார். அது அவருக்கான வாக்கு தான், பிஜேபிக்கான வாக்கே கிடையாது. அப்படியே பல இடங்கள் நம்ம டஃப் கொடுத்து போய்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு 10-12 தொகுதிகளில் 1 லட்சம் வாக்கு எடுக்கிறோம். சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 50,000 வாக்கு வாங்கினாலே பெருசு அப்படிங்கிற எண்ணி விரல விட்டுன்ற அளவுக்கு தான் மற்ற தொகுதிகள் இருந்துச்சு. 50,000 வாக்குகள். இந்த இப்போ நம்ம 1 லட்சம் வாக்கில் எப்படி எண்ணி பார்க்குறோம், 12 தொகுதி 1 லட்சம் ஓட்டு வைங்கன்னு சொல்கிறோம்ல, இதே மாதிரி தான் 2019 50,000 வாக்குகள் வாங்கின இடத்துல நம்ம தென்காசி, அப்புறம் இதே மாதிரி சிவகங்கை, அப்புறம் நம்ம சென்னையில் இருக்க சில தொகுதிகள் இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ 12 தொகுதிகளில் நம்ம கட்சி 1 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கு. இது எவ்வளோ பெரிய சாதனை பார்த்துக்கிட்டிங்களா? எந்த ஒருத்தங்களுக்கு நம்ம காசு கொடுக்கல, முழுக்க முழுக்க உழைப்பை நம்பி நம்ம களத்தில் நின்னோம்.
பெரிதளவில் மக்கள் நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். நம்ம எம்பி ஆகி மக்கள் இவங்க எம்பி ஆகி பிரதமர் மோடியை போய் கேள்வி கேட்பாங்க, இல்லை பிரதமர் கூடிய அடுத்த ஒரு தலைவரை போய் கேள்வி கேட்பாங்கிற எண்ணத்தை தாண்டி அவங்க நம்மளை என்ன செஞ்சாங்கன்னா நம்பினாங்க. என்ன செஞ்சாங்க? அவங்க நம்பினாங்க. நாம் தமிழர் கட்சி 2019 4% வாக்கு வாங்கியிருக்கு. 2024 கரெக்டாக 5 ஆண்டுகளில் 2 மடங்கு வளர்ச்சி அடையுது. இதே திமுக கட்சி 2019 விட 2024 6% வாக்கு குறைஞ்சிருக்கு. திமுக 40 தொகுதி வெற்றி பெற்றுச்சு தம்பி. 40 தொகுதி திமுக தானே நாங்கள் எம்பி வச்சுருக்கோம், பெருமை மெச்சிக்கலாம். ஆனால் வாக்கு சதவீதத்தை பார்த்தா இதே கூட்டணி தான் 2019 திமுக கூட இருந்துச்சு. அப்போ இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை விட இப்போ இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. காரணம், அங்கே ஒருத்தர் நின்னார், அண்ணன் வாராரு, சதற கூட போகிறாரு, கதற கூட போகிறான்னு சொல்லி களத்தில் ஒற்றையாளாக சீமானண்ணா களத்தில் நின்னாங்க. அந்த களத்தில் நம்ம பார்த்துருக்கணும். 40 தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் ஒரே நபர் சீமானண்ணா மட்டும்தான். எங்கள் 10 நாள் சின்னத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். 36 லட்சம் வாக்கு நம்ம கையில் வாங்கி நிற்கணும். இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நிற்கி. இதெல்லாம் அசாத்திய ஒரு அண்ணன் சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுக்கு நீங்கள் அசாத்தியமான நீங்கள் கனவு கண்டீங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அசாத்தியமான ஒன்றை களத்தில் நின்று ஜெயிக்க தான் போராளின்னு சொல்லுவாங்க அண்ணன். அது நீங்கள் நடந்திருக்கு. நம்மளுடைய கனவு பெரிய கனவு. அந்த கனவுக்கான அடித்தளத்தை இப்போ நாடாளுமன்றத்தில் நம்ம போட்டு கிட்டத்தட்ட 12 தொகுதிகள் 1 லட்சம் வாக்கு மேலே வாங்கியிருக்கிறோம். எல்லா தொகுதியும் 50,000 வாக்கு மேலே வாங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு புதுச்சேரி அதோட சிறப்பு. புதுச்சேரிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அதிமுக பின்னுக்கு தள்ளிருக்கோம். 5 தொகுதிகள் அதிமுக பின்னுக்கு தள்ளியிருக்கோம். திருச்சியில் தள்ளியாச்சு, ஈரோடில் போயாச்சு, புதுச்சேரி போயாச்சு, திருநெல்வேலியில் பக்கத்தில் திருநெல்வேலி மாறி இருக்கு. அம்முட்டு தான் திருநெல்வேலி சில தொகுதிகள் பக்கத்தில் தான் மாறி இருக்கு. இப்படி பல சாதனைகளை நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி மோடி பிரதமர் ஆவாரா இல்லை அவர் பிரதமராக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு இந்தியாவிலேயே ஒரு கட்சி மிக பெரிதளவில் எந்த ஒரு காசு செலவு பண்ணாமல் மக்களை நம்பி களத்தில் தனித்து நின்று பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்போ நமக்கு இப்போ 2வது ஒரு ஆப்ஷன் ஒன்று இப்போ வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. என்ன அங்கீகரிக்கப்பட்ட கட்சி? இப்போ நாளைக்கு நம்ம தென்காசி பக்கத்தில் அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி இந்த காவல் நிலையத்தில் கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போகணும். ஏன்? அனைத்து கட்சி கூட்டம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கூட்டம். நாளைக்கு முதலமைச்சரே அனைத்து கட்சி கூட்டம் திடீர் ஆலோசனைக்காக ஒரு கொரோனா மாதிரி வியாதி வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு திட்டத்துக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே யார் போகணும்? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு போய் ஆக வேண்டும். இப்படி எந்த கூட்டம் நடந்தாலுமே அனைத்து கட்சி கூட்டம் சொல்லி ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் மாவட்ட அலுவலகத்தில் நடந்துச்சுன்னா அங்கே நாம் தமிழர் கட்சியுடைய பிரதிநிதிகள் கண்டிப்பாக போய்தாக. இனிமேல் நீங்கள் ஊடகத்தில் நம்மளை மறைக்கவே முடியாது. 3 கட்ட தேர்தல், 3 நிலையில் தேர்தல் நடக்குன்னு சொன்னீங்க. அப்போவே நம்ம சொன்னோம் இது 4 கட்ட தேர்தல், 4 முனை போட்டு நம்ம சொன்னோம். இன்றைக்கி அதை சாத்தியப்படுத்தியிருக்கிறாங்க. வாக்களித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பெரிய நன்றி. இந்த நன்றி நம்ம சொல்கிறத தாண்டி நீங்கள் நம்ம நம்பியிருக்காங்க, அண்ணன் சீமான் நம்பியிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையினுடைய விதை இன்றைக்கி நமக்கு 36 லட்சம் மரங்களாக முளைச்சி நிற்கி. ஏற்கனவே 30 லட்சம் ஓட்டு கடை 2020 சட்டமன்றத்தில் வாங்கியிருந்தோம். இப்போ நமக்கு 2024 என்ன பண்ணியிருக்கிறோம்? 36 லட்சம் வாக்காக இது மாறி நிற்கி. இப்போ இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு நிரந்தரமாக கிடைக்க போகுது. இனிமேல் இந்த சின்னத்தை இனிமேல் நிரந்தரம் எல்லா நிகழ்வுகளுக்கும் போய் பண்ணலாம், எல்லா நிகழ்வுக்கும் பயன்படுத்தலாம். நம்ம சின்னத்தை மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்ப்பது இருக்குது. இனி நிறைய நாட்கள் இருக்குது, சாதாரண கிடையாது. இனி நமக்கு அடுத்த தேர்தல் 2026 சட்டமன்றத்தில் வரும்னு வச்சுக்கோங்களேன், 1.5 ஆண்டுகள் குறைந்தது இருக்குது. நமக்கு நம்ம சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வெறும் 30 நாள் கூட கிடையாது. 12 நாட்களில் 36 லட்சம் பேர் வாங்கியிருக்கிறோம். நமக்கு 1.5 ஆண்டுகள் இருக்கிறப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றம் நமக்கு உருவாக போகுது. மக்கள் நம்ம நம்ப தொடங்கியிருக்கிறாங்க. இந்த நம்பிக்கையினுடைய அடுத்த கட்ட பேச்சலாக நமக்கு சின்ன உறுதியாக கிடைக்க போகுது. நமக்கு சின்னம் மைக்கு சின்னம் வேணுமா இல்லை விவசாய சின்னம் வேணுமா? இதுதான் இப்போ அடுத்த கட்ட கேள்வி. மைக்கா விவசாயியா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் விவசாய சின்னத்தை தான் நாம் தமிழர் கட்சி எடுப்பதற்கான முழு வாய்ப்புகள் இருக்குது. விவசாய சின்னம் தான் நம்மளுடைய தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு
சின்னமாக இருக்குது. அதையும் தாண்டி நம்மளுடைய தற்சார்பு பொருளாதார கொள்கை, நம்மளுடைய விவசாய சார்ந்த கொள்கைகளுக்கெல்லாம் ஏற்ற சின்னம் தான் இந்த விவசாய சின்னம். ஸோ அதை தான் அந்த சீமானக தேர்வு செய்ய போகிறாங்கங்கிறது தனிப்பட்ட முறையில் எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு விவசாய சின்னம் வேணுமா இல்லை மைக்கு சின்னம் வேணுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கான சின்னம் நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போது நம்மக்கிட்ட சொன்னது விவசாய சின்னம், விவசாய கட்சி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது உண்மையிலேயே தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக அந்த விவசாயி இருப்பார். அந்த சின்னத்தான சீமான் கொண்டு வருவாருங்க நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்ன சின்ன வேணும்னு நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மறக்காமல் இந்த யூடியூப் போட்டஸ், இந்த அதரமு, இந்த மில்டன்னு, அப்போ இந்த சவுக்கு சங்கரி இவங்க நிறைய கண்டு கொடுத்துருக்காங்க. வச்சு செய்வோம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்பு. நன்றி, வணக்கம்.